உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, முன்பு கொடுத்த செய்தியின் தொடர்ச்சியும் முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்ன செய்தியின் தொடர்ச்சியும் இப்பொழுது கொடுக்கிற செய்தியும் ஒரே நேர்கோட்டில் செல்லுகிற செய்தி. நம் வாழ்வுக்கு அடிப்படை ஆதாரம் நம் ஆண்டவர் இயேசு. அவரோடு நாம் அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நிலையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையின் செழிப்பும் இருக்கிறது. வாழ்வது மட்டுமல்ல, நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். நான் அதுல ஒரு உதாரணம் கொடுத்த, யோவான் நற்செய்தி 15. அந்த செடியோடு இணைந்திருக்கிற கிளை, கிளை கனி கொடுக்கணும்னா செடியோடு இருக்கணும். கிளை உயிரோடு இருக்கணும்னா செடியோடு இருக்கணும். அப்படி இல்லாத பொழுது என்ன நடக்கிறது? இருந்தா என்ன நடக்குது? ஆண்டவரோடு நீ இணைந்திருந்தால் நீ செழிப்பா இருப்ப, செழிப்பா இருப்ப. கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவருடைய பீடத்திலிருந்து நான் பல இடங்களில் சொல்வது இதுதான். நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாய் என்றால் ஆண்டவர் உன்னை செழிப்பாய் வைத்திருப்பார். இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவரை விட்டு நீ பிரிந்து விட்டாய் என்று சொன்னால் அந்த செடி கிளை மாதிரி தான் இருக்கும். கிளை தரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு காய்ந்து போய் நெருப்பிலிட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எரியிற வரைக்கும் நெருப்பு, அணைஞ்சு போனா சாம்ப. அந்த சாம்பல் கூட எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சா போதும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஆனால் அந்த சாம்பல் இருக்கிற இடம் தெரியாமல் போவதற்கு முன்னால் அது எங்க இருந்தது? அந்த செடியோடு இணைந்திருந்தது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நான் வந்துகிட்டே இருக்கும் போது எஃப்எம்ல ஒரு செய்தி ஒன்று போட்டாங்க. அந்த செய்தி உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு மனிதனுக்கு அவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தினுடைய தன்மை அவனுக்கு கிடைக்கும். எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அந்த இடத்தினுடைய தன்மை உனக்கு கிடைக்கும். என்ன சாப்பாடு சாப்பிட்றியோ அந்த சாப்பாடு நமக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கிற மாதிரி. அந்த சேர்ல நீ உக்காந்தா அந்த சேரினுடைய மகத்துவம் உனக்கு வருது. தரையில உட்கார்ந்தா அதனுடைய மகத்துவம் வருது. ஒரு மேலதிகாரி ஒரு சேர்ல உட்கார்ந்தா அதுக்குரிய மகத்துவம் இருக்கு. எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய தன்மையும் சாரமும் உணர்வும் நமக்கு வந்துடும். நீ ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கிறன்னா அதனுடைய சாரம் உனக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ராஜா வீதி உலா போறார். வீதி உலா போறப்ப ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவர் எதிர்கொண்டு வர்றாரு. அவர் வர்றதை பார்த்துட்டு இந்த ராஜா படை வீரர்களோடு போறனால அந்த முனிவர் காலில் விழுறாரு. அவர் ஆசீர்வாதம் பண்றார். இது முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இந்த படை வீரர்கள்லாம் கேட்டாங்க, என்ன ராஜா, இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்க நீங்க ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவன் காலில் போய் விழுந்தீங்களே, என்ன போ நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்க, அவர் ஒன்றும் பதில் சொல்லாம வர திரும்ப இவங்கெல்லாம் விட்டபாடு இல்லை, திரும்பவும் கேட்க, அப்ப ராஜா சொன்னாராம் ஒரு கதையா, நீங்க 3 தலைய 3 தட்டுல வச்சு கொண்டு வாங்க. 3 தலை, அது 3 தட்டுல கொண்டு வா. ஒன்று ஆட்டு தலை, இன்னொன்று புலி தலை,
இன்னொன்று மனுஷன் தலை. இந்த 3 தலையும் 3 தட்டில் கொண்டு வாங்கன்னார். கொண்டு வந்தாச்சு. முதல் தலை என்ன தலை? ஆட்டுத்தலை. ஆட்டுத்தலை. இந்த 3ஐயும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போ, மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்துட்டு வந்துருன்னா எடுத்துட்டு போறாங்க. முதல்ல ஆட்டுத்தலை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆட்டுத்தலை ஏன் இப்படி பார்க்குறீங்க? இப்பெல்லாம் நிறைய ஆட்டுத்தலைலாம் இங்கே குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அது காசு கொடுத்து வாங்கிட்டு போயாச்சு. அடுத்து இருக்கிறது புளித்தலை. அதையும் உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் வெளில எடுத்து போட்டு பஞ்சு அழுத்தி அழகு பொருளாக வைக்கிறதுக்கு அதையும் காசு கொடுத்துட்டு வாங்கி போயாச்சு. மீதி இருக்கிறது மனுஷன் தலை. சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். பஸ்ஸில் அதனால தான் போட்டிருக்காங்க, கரம் சிரம் புறம் நீட்டாத. அப்படி நீட்டினா என்ன நடக்கும்? அதை அவங்க எடுத்துட்டு போடுவாங்க, மீதியை நீ எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். அவ்வளவு முக்கியமான பொருள் தட்டில் இருக்கு, ஒருத்தரும் வாங்கல. திரும்பி கொண்டு வா. அதுல 100 ரூபா பணத்தை வச்சு யாராவது கேட்டா ஃப்ரீயா கொடுத்துருன்னாரு. எடுத்துட்டு போனாங்க. 100 ரூபா பணத்தை வேணா கொடுத்தாலே நீனே வச்சுக்கிட்டான். யாரும் வாங்கல. திருப்பி கொண்டு வந்த உடனே ராஜா அப்பதான் சொன்னாராம், எப்பா இது முக்கியமானது தான், உடம்புக்கே இதுதான் முக்கியம், தலை. ஆனா அந்த தலை கூட என்னைக்கு இந்த உடம்போட இணைஞ்சு இருக்குதோ அன்னைக்கு தான் அதுக்கே மதிப்பு, இல்லைன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, நாம என்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு மதிப்பு, இல்லைன்னா இல்லை. அதனால தான் நான் அந்த முனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நீங்க திருப்பி திருப்பி கேட்டதுனால இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னார். மனிதனுக்கு மகத்துவம் வருகிறது என்றால் ஆண்டவர் இயேசுவால் மட்டும்தான். நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவரால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முதல்ல சொன்னேன். அதுதான் நமக்கு. நீ ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து பார், உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நீ ஆண்டவரோடு தான் இருக்கணும். அங்க இருந்தா உன் வாழ்வுக்கு மகத்துவம் உண்டு. இங்கே இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அதையும் பார்த்து நீங்க சொல்லலாம். இப்ப திருவிழா நேரம் தானே. என்னதான் பாக்குறீங்களா இல்ல என்னதான் பாக்குறீங்க, இன்னும் யோசிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. திருவிழா நேரம் தானே. திருவிழா நேரத்துல ஒரு அம்மா 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருது. வந்து அங்க வாங்கின உடனே 1 முழம் மல்லிகைப்பூவை அங்கேயே தள்ள வச்சுக்குது. இன்னும் 1 முழம் பூவை எடுத்துட்டு வந்து இங்க அந்தோனியார் சுருவத்தில் கொண்டாந்து போட்டுடுது. போட்டுக்கிட்டு நல்ல வேண்டுதல் வச்சுக்கிட்டு கிளம்பிடுச்சு. என்னத்துக்கு? மற்ற வேலைகள்லாம் பார்க்கறது கிளம்பிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா திரும்ப வருது. வந்து பார்த்தா அது போட்டிருந்த பூவை காணோம். போட்டிருந்த பூவை காணோம். அது வந்துகிட்டு இருக்கும் போதே இங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வேண்டிக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சம் பூவை எடுத்துக்கிட்டு போறாங்க. நல்லா கவனிச்சிங்க. இங்க நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லலாம். அவங்க தலையில வச்சிருந்த பூவு சாயந்தரம் ஆச்சுன்னா வாடுமா வாடாதா? வாடாதா? வாடிடும். வாடின தலையில வச்சிருந்த வாடின பூவை எங்க கொண்டு போடுவீங்க? குப்பை தொட்டில. இங்க வச்சிருந்த பூவு எல்லாரும் ஆளு கொஞ்சம் பிச்சு இருக்காங்க, அவங்க எங்க கொண்டு போய் வைப்பாங்க? நல்ல கவனிக்கணும் எங்க கொண்டு வச்சிருப்பாங்கன்னு. வீட்டுக்கு போய் வீட்டை திறந்து, ரூமை திறந்து, பீரோவை திறந்து, உள்ளே முதல்ல சொன்னமே முக்கியமான இடங்கள் அங்கதான் கொண்டு வைப்பான். எதுக்கு? 2 முழ பூவும் ஒண்ணுதான். நல்ல கவனிங்க, 2 முழ பூவும் ஒண்ணுதான், ரேட்டு ஒண்ணுதான். சாயந்தரம் ஆனா வாடிவிடும். சாயந்தரம் ஆனா வாடுமா வராதா? என்ன, தலையில வச்சிருந்த பூ கொஞ்சம் சீக்கிரம் வாடும், இங்க வச்சிருக்கிற பூ கொஞ்சம் லேட்டா வாடும். என்ன காரணம்? தலையில வச்சிருந்த பூ உடம்பு உஷ்ணத்தினால கொஞ்சம் சீக்கிரமா வாடிடும். இங்க வச்சிருந்த பூ உடம்பு உஷ்ணம் இல்லாதனால லேட்டா வாடும். இதை நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. சொன்ன உடனே ஒரு அம்மா சொல்லி, இவர் டெய்லி பூ வச்சுக்கிற மாதிரியே விளக்கம் கொடுக்குறாரு பாரு அப்படின்னாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா அது இருந்த இடம் எங்க, அது எங்க போச்சு? அதனுடைய இருந்த இடத்தினுடைய தன்மை அது கொண்டு போய் சேர்த்த இடத்தை பொறுத்து இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். புனித
அந்தோனியாருடைய வாழ்க்கையில கண்ட பாடம் இது. அது கண்ட பாடம் இது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இப்ப இன்னும் ஒரு நம்முடைய வழக்கத்துக்கு ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சரி, அதுக்காக தான் எழுப்பி விட்டேன். வழக்கத்துல நம்ம ஆண்டவரோட தான் இணைந்து இருக்கிறோம் அப்படிங்கறத எப்படி சொல்றது? எதை வச்சு சொல்றது? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நான் பிரசங்கத்தை முடிச்சிருவேன். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்பதை எப்படி சொல்வது, எப்படி உணர்ந்து கொள்வது? நான் முதல்ல இருந்து வாழ்ன்னு கத்துறேன். ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணும், ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணும், அந்தோனியார் இருந்தாரு, நாமளும் அப்படி இருக்கணும்னு கத்திக்கிட்டு இருந்தனே. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் போதும். நடைமுறை வாழ்க்கையில சில விஷயங்கள் செய்யும் பொழுது நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். என்ன செஞ்சா அப்படி இருக்கிறோம் அர்த்தம்? ரொம்பலாம் உங்கள்கிட்ட நான் சொல்லல, ரொம்பலாம் சொல்லல, சும்மா 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஒண்ணு, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீர்கள் என்றால் வெளிப்படையாக உணர்கின்ற விஷயம் நற்கருணை திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நற்கருணை திருப்பலி. நீ குடும்பமாக வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த நற்கருணை திருப்பலியில் பங்கெடுத்து அந்த நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அந்த நற்கருணை உட்கொண்டால் இயேசு ஆண்டவர் உனக்குள் இருக்கிறார், நீ அவருக்குள் இருக்கிறாய், நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் சின்னப்பரை போல சொல்லலாம், வாழறது நான் இல்லை, என்னில் இயேசு வாழுகிறார் என்று சொல்ல முடியும். அதனால திருப்பலியை பங்கெடுப்பதும் நற்கருணை உட்கொள்வதும். இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சகோதர சகோதரிகளை என் மேல கோச்சிக்காதீங்க. ஆண்டு கணக்கில், மாத கணக்கில் திருப்பலிக்கே போகாத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உண்டு. நற்கருணையே உட்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் உண்டு. யாராவது மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க. நீங்க பல இடத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆண்டு கணக்கில் ஆலய வாசலையே மிதிக்காத கிறிஸ்தவர்கள் உண்டு. நற்கருணை அருந்தாத கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் என்ன சொல்லுகிறோம்? நாம் ஆண்டவரில் இருக்கிறோம், நான் கிறிஸ்துவன், ஆண்டவரில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இது மிகப்பெரிய தவறு. இரண்டாவது, அந்தோனியாரை போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையும் வேணும். விவிலியத்தில் எடுத்து பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை, நல்லா பெருசா எதிர்பார்க்க மாட்டேன், குறைஞ்சதான் எதிர்பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை உன் 2 கையால விவிலியத்தை தூக்கு, உன் 2 கையால பிரி, உன் 2 கண்ணால பாரு, உன் வாயால என்னத்தை வாசிக்க முடியுமோ வாசி. இவ்வளவு வாசிக்கலாம் சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ வாசி. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை நீ செய்தாய் என்றால் அந்தோனியாருடைய கரங்களில் இருக்கிற திரு விவிலியத்தில் பார்க்கிறோமே, அந்தனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கும். இதுதான் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கின்ற வெளி அடையாளங்கள். இன்னும் சில அடையாளங்கள் இருக்கு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் சாம்பிராணி போடுறது, வீட்டில் குடும்பமா உட்காந்து கொஞ்சம் ஜெபம் சொல்றது, சுருவ கயிறு போடுறது. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த செல்போன்ல ரிங் டோன் வச்சிருப்பீங்க. என்ன டோன் வச்சிருப்பீங்க? எல்லாம் சினிமா பாட்டா வச்சிருக்குது. ஏன் சாமி பாட்டு உனக்கு கிடைக்கல? ஏன் ஒரு சாமி பாட்டை வைக்கிறது? லேட்டஸ்ட் பாட்டை சேர்த்து வைக்கிறது. சாமி பாட்டை வைங்க, அதை கேட்போம். இதெல்லாம் இப்ப இன்னைக்கு நாம ஆண்டவரோடு இருக்கிறங்கிறது வெளி அடையாளம். சுருவ கயிறு போடுங்க, சாமி சுருவத்தை வாங்கி போடுங்க. அந்தோனியார்ட்ட வந்து வெத்தி வாங்கி வச்சுட்டு வேண்டிட்டு போறது மட்டும் பெருசு கிடையாது. இதெல்லாம் ஒரு சுருவ கயிறு வாங்கி செயின் வாங்கி போடுங்க. நீங்க கோல்டு செயினே போடுங்க, வேணான்னு சொல்ல, ஆனா அதுல சுருவத்தை போடுங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதனுடைய வெளி அடையாளம். யாரு கூடயாவது பேசணும் அப்படின்னு சொன்னா
ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இதெல்லாம் செய்யறது என்ன? இதுதான் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம். சும்மா வாயால நான் ஆண்டவரோட இருக்கிறேன் ஆண்டவரோட இருக்கிறேன் மட்டும் சொல்லிட்டு போறது பெருசு இல்லை. இந்த மாதிரி வெளி அடையாளங்களில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில காட்டுங்க. நிச்சயமாக நம்மை ஆண்டவர் செழிப்படைய செய்வார். நாம செழிப்படையணும்னு கஷ்டப்பட வேண்டியல. நாம் ஆண்டவரோடு இருந்துட்டா அவர் நம்மை செழிப்படைய செய்வார், வாழ்வில் வளம் பெற செய்வார், வாழ்வில் நிறைய கனி கொடுக்க செய்வார். நாம் ஒவ்வொருவரும் என்றும் நிறைவாய் வாழுகிறவர்களாக இருப்போம்.